ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி 1 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 10, தக்காளி 3, வரமிளகாய் 3. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சுங்க. வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் அடுப்பு மீடியமில் வச்சு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.